அன்பே கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம தையல் கலையை படிக்கிறோம். இதில் இப்போ நம்ம வெட்டி காமிக்கிற ஒரு பாடிஸ், அதாவது நடுவில் கழுத்து, இந்த பக்கம் இந்த பக்கம் கை வளைவுக்கு இது ஒரு பாடிஸ் துணி. இன்னொரு பாடிஸ் துணி இதை வெட்டியிருக்கேன். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அடுத்து ஒரு பீஸ் வெட்டியிருக்கேன். இது அதை விட கூடுதலாக இருக்குது. அதாவது இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இதில் கீழே மடிப்புக்கு துணி விட்டுருக்கோம். அதனால் அப்படியே மடித்து தைச்சிடலாம். அதிகமாக விட்டுருக்கிறதுனால மடித்து தைச்சிடலாம். இது குறவடியாக இருக்குது. அதனால இந்த இடத்துல வேறு ஒரு துணியை ஒட்டு கொடுத்து தவறான பக்கம் திருப்பி தைக்கணும். அந்த மெத்தடுக்கு பேர் ஃபேஸிங் மெத்தடு அப்படின்னு பேர். அதாவது நல்ல பக்கம் ஒரு துணியை ஒட்ட வச்சு தைச்சி முழுவதும் தவறான பக்கம் போகும்படி தைக்கிறது ஃபேஸிங் மெத்தட். வெளியே தெரியாது. இப்போ இதில் ஃபேஸிங் மெத்தட் தைக்க போகிறோம். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து பைண்டிங் மெத்தடு தைக்க போகிறோம். அது வந்து பாதி நல்ல பக்கமும் பாதி தவறான பக்கமும் இருக்கும். அந்த உடை துணியோடு சேர்ந்ததை தான் வெட்டணும் பைண்டிங் பண்ணுறதுக்கு. இப்போது ஃபேஸிங் பண்ணுறத இது உங்களுக்கு தெரியும். மடித்து தைக்கிறதுக்குன்னே முதல்ல ஒரு தடவை மடித்து அப்புறம் தேவையான அளவு மடிச்சுடுவோம். அதனால் இது இருக்கட்டும். அடுத்ததில் ஃபேஸிங் மெத்தடு தைக்க போகிறோம். உடையோட நல்ல பக்கம் இந்த இருக்க ஒட்டு துணி நல்ல பக்கம் உடையோட நல்ல பக்கம் ஒட்டு துணியை வச்சு ஒரு தையல் போடணும். போட்டுட்டு அமுக்கு தையல் போடணும். அமுக்கு தையலுக்கு என்ன சொல்லியிருக்கோம், எப்பொழுதுமே அமுக்கு தையல் போடுங்க அப்படின்னு சொன்னால் குறைய உள்ளது. அதாவது இந்த உடை துணி பெருசாக இருக்குது. ஒட்டு வைக்கிற துணி கூட சிலும்பல் சேரணும். ஒட்டு வைக்கிற துணி கூட சிலும்பல் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ அமுக்கு தையல் போடுறேன். ஒட்டு வைக்கிற துணி கூட சிலும்பல் ஏறும்படி அமுக்கு தையல் போட்டிருக்கேன். இந்த இதை வேணால் மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துக்கிறேன். நம்ம பாலிசியே அடுத்தடுத்து துணி கொடுக்கணுங்கிறது தான். ஒன்றா கட் பண்ணி எடுக்கக்கூடாது. தைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஊசி உள்ளே இருக்கணும். தைத்து முடித்த பின்னாடி ஊசி மேலே வந்துடும். இது ஒன்றாவது இது மடித்து தைச்சிட்டோம். ரெண்டாவது ஃபேஸிங் மெத்தடு தைச்சிட்ருக்கோம். நல்ல பக்கம் ஒட்ட வச்சேன். அமுக்கு தையல் போட்டிருக்கேன். இப்போ உடனே ப்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதாவது என்ன சொல்லிட்டு, ஒட்டு துணி இந்த பக்கம் வரணும், அங்கிட்டு தெரியக்கூடாது. உடை துணி அந்த பக்கம் இருக்கணும், இங்கிட்டு தெரியக்கூடாது. அது எந்த இடத்துல ஒட்டு வச்சாலுமே இந்த பல்லவியை படிக்கணும். எந்த இடத்துல என்ன துணி ஒட்டு வச்சாலும் இந்த துணி இங்கிட்டு அந்த துணி அங்கிட்டு அப்படின்னு ஒரு ஒழுங்கு பண்ணுறது. அதுக்கு தான் இந்த அமுக்கு தையல். அதுக்கப்புறம் இந்த இதை மடிச்சிடாது. மடித்து தைக்கிறோம்.
இதுதான் ஃபேஸிங் மெத்தட். இந்த ஃபேஸிங் மெத்தடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓப்பன் தைக்கையில் யூஸ் ஆகும், பட்டி தைக்கையில் யூஸ் ஆகும். அதே சமயம் துணி பற்றாக்குறை இருக்கும் பொழுது சுடிதார் பேண்ட்டில் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸிங் மெத்தட் இந்த உள்ளே இருக்குது, நல்ல பக்கம் தெரியாது. அளவு 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அகலத்துக்கு நேர் பீஸ் எடுக்கணும். நல்ல பக்கம் வச்சு தைச்சி முழுவதும் தவறான பக்கம் திருப்பி மடித்து தைக்கணும். ஃபேஸிங் மெத்தடு உள்ளே இருக்கும், வெளியே தெரியக்கூடாது. இப்போ இதில் பைண்டிங் மெத்தடு தைக்க போகிறோம். உடையின் நல்ல பக்கம், இந்த ஒட்டு துணியோட நல்ல பக்கம். இது 2 மடங்கு. இது 3 சென்டிமீட்டர்னா இது 6 சென்டிமீட்டர் போல் எடுத்துக்கும். உடையோட நல்ல பக்கம் வச்சு, உடையின் நல்ல பக்கம் ஒட்டு துணியோட நல்ல பக்கம் சேர்த்து வைக்கணும். இது அம்பு தையல் கிடையாது. இந்த இதில் ஒரு டாட் போட சொல்கிறேன். அதாவது இந்த தோலில் 1 இன்ச்சு தள்ளி இந்த ஒரு டாட் போட்டுக்கணும். ஊடால் ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டாட்டு. ஃபினிஷ் பண்ண இடத்த தைக்கையில் இந்த 2-3 தையல் இப்படி போச்சு. இப்போ உடனடியாக அந்த சிலும்பல் பக்கம் ஒட்டு துணி சேரும்படி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா சுரண்டி விடணும். அயன் பாக்ஸு பக்கத்தில் இருக்கணுமா. நமக்கு விரல் நகம்தான் அயன் பாக்ஸு. அப்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்து ஒட்டு துணியோட மறுபக்க சிலும்பலை ஒரு தடவை மடித்து தவறான பக்கம் திருப்பி முன்னாடி தைச்ச தையலை தொடும்படி, முன்னாடி தைச்ச தையலை தொட்டிருக்கேன். இப்போ நீ நல்ல பக்கம் பார்க்குறது 1 பங்கு, தவறான பக்கம் 1 பங்கு. இதுதான் பைண்டிங் மெத்தட். கவுப்பட்டி, அந்த கப்பி பிடிச்சிருக்கு. இந்த அடிஷ்னல் துணி இந்த உடை துணியை கப்பி பிடிச்சிருக்கு 2 பக்கம், இங்கிட்டும் இங்கிட்டும். அதனால் இது கவுப்பட்டி அப்படின்னு சொல்கிறோம். பாதி நல்ல பக்கமும் பாதி தவறான பக்கமும் இருக்கிறதுனால பைண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இடுப்பு பட்டி, பேண்ட்டு பட்டி, ஸ்கர்ட்டில் வர்ற பட்டி, கை பஃப் கை வச்சா அதில் கீழ் கையில் ஒரு பட்டி வரும், அப்படி பட்டி. சுடிதார் பேண்ட்டில் கால் பகுதியில் 4 இன்ச்சு குறைஞ்சா கூட 4 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு துணி எடுத்து அது ஸ்டைலில் போயிடும். பைண்டிங் மெத்தடு ஸ்டைல் பண்ணவும் யூஸ் ஆகும், அவசியத்துக்கும் யூஸ் ஆகும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இந்த பள்ளத்துலேயே தைக்கணும். இது பைண்டிங் மெத்தட். ஊசியை உள்ள நிப்பாட்டிக்கிடலாம், இங்கே லெவல் பண்ணிக்கிடணும். ஒழுங்காக வச்சு அகலம் எல்லாம் ஒன்று போல் இருக்கா எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு பள்ளத்துலேயே தைக்கணும். இப்போ எடுக்க போகிறேன். நெம்புகோல் மேலே இருக்குது, நூல் எப்படி இழுக்கிறேன், கை இந்த வலக்கை சக்கரத்தில் இருக்குது. இப்போ இழுத்த அப்புறம் இந்த லிஃப்டரை தூக்கி அப்புறம் லெஃப்டில் அப்படி இழுத்து எப்பயுமே முடிக்கையில் இப்படி தான் கட் பண்ணணும். இப்போ திருப்பி ஒருக்க
இது அதிகமாக எடுத்த துணி அப்படியே மடித்து தைச்சிருக்கோம். இது மடித்து தைக்க துணி இல்லை, அதனால் 3 சென்டிமீட்டர் துணி எடுத்து நல்ல பக்கம் ஒட்ட வச்சு தவறான பக்கம் திருப்பி மடித்து தைச்சிருக்கோம். இது ஃபேஸிங் மெத்தடு. அதுக்கும் கம்மியாக இருக்கும் பொழுது 2 மடங்கு துணி எடுக்கிறோம். நல்ல பக்கம் ஒட்ட வச்சு பாதி நல்ல பக்கமும் பாதி தவறான பக்கமும் இருக்கும்படி சிலும்பெல்லாம் மடித்து பள்ளத்தில் நல்ல பக்கம் பள்ளத்தில் பார்த்து தையல் இட வேண்டும். இது பைண்டிங் மெத்தட். இப்போ நம்ம தைக்க போகிற சட்டையில் இந்த பைண்டிங் மெத்தடும் ஃபேஸிங் மெத்தடும் தைக்கணும். நன்றி.